அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு எப்படி நம்ம தயாராகணும், இந்த தேர்வுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்துல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஒரு பிகினரா இந்த எக்ஸாம்குள்ள வரீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க கொஞ்சம் அதிகமான எஃபோர்ட் நீங்க போடுற மாதிரி இருக்கும். அது என்னன்னா, எந்தெந்த சப்ஜெக்ட்ல நம்ம அதிகமான ஃபோக்கஸ் வந்து நம்ம தரணும், எவ்வளவு நேரம் நம்ம படிக்கணும், நம்ம படிக்கக்கூடிய அந்த நேரத்தை எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணி படிக்கணும், நம்ம எப்படி படிக்கக்கூடிய அந்த டாப்பிக்கை எப்படி நம்ம டெஸ்ட் பேட்சஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குரூப் 1 சர்வீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேர்வுல வந்து இந்திய அளவுல இருக்கக்கூடிய பெரிய பணியிடங்கள், அதாவது குரூப் ஏ போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இது மாதிரியான பெரிய பதவிகள் எல்லாமே அந்த தேர்வின் மூலியமா ஆட்களை தேர்வு செய்வாங்க. நம்ம தமிழக அளவுல அதே மாதிரியே இருக்கக்கூடிய டாப் போஸ்ட், நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு சொல்லும் போது சொல்லியிருந்தேன் குரூப் ஏ போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இந்திய அளவுல நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பெரிய பதவிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த தேர்வின் மூலியமா ஆட்களை தேர்வு செய்வாங்க. இப்ப தமிழக அளவுல இருக்கக்கூடிய பெரிய பதவிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரு, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இதெல்லாமே குரூப் ஏ போஸ்ட்னு சொல்லுவாங்க. தமிழக அளவுல இருக்கக்கூடிய பெரிய பதவிகள் எல்லாமே இந்த குரூப் ஏ சர்வீசஸ் ஆர் குரூப் 1 சர்வீசஸ் மூலியமா தான் ஆட்களை தேர்வு செய்வாங்க. இப்ப இந்த எக்ஸாம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம். ஏன்னா இந்த தேர்வுக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் தான் விண்ணப்பம் செய்வாங்க. பொதுவாக இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 20 lakhsக்கு மேல விண்ணப்பம் செய்வாங்க. இந்த தேர்வுல ஏன் இவ்வளவு கம்மியா மாணவர்கள் விண்ணப்பம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்றது ஒரு காரணமா இருக்கு. அதாவது மெயின்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு அப்படின்றதால இந்த தேர்வுக்கு நிறைய பேர் விண்ணப்பம் செய்ய மாட்டாங்க. பட் நம்ம குரூப் 4க்கு என்ன படிக்கிறோமோ அந்த கண்டென்ட்டோட ஒரு 25ல இருந்து ஒரு 40% நாம படிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளால ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜையுமே எளிமையா நம்மளால தாண்ட முடியும். பட் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு ரொம்ப நாளா இந்த தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த 2 மாசம் ப்ராப்பர் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த தேர்வை உங்களால எளிமையா கிராக் பண்ண முடியும். பட் இப்போதான் நான் படிக்க வரேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்கலாம். இந்த 2 மாசம் வந்து நீங்க ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இப்போ புதிய சிலபஸ், இப்போ டிஎன்பிஎஸ்சி அண்மையில அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய இந்த புதிய சிலபஸ் படி நம்ம பார்த்தோம்னா 6 யூனிட் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கும். அந்த அவுட் ஆஃப் தட் 6 யூனிட் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி, ஏன்னா அதுல இருந்து 40 கேள்விகள் வரப்போகுது. யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதுல இருந்து 50 கேள்விகள் வரப்போகுது. யூனிட் 6ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, இந்த 3 சப்ஜெக்டையுமே நம்ம கட்டாயமா படிச்சிருக்கணும். நான் லாஸ்டா சொன்ன அந்த யூனிட் 6ல இருந்து உங்களுக்கு 40 கேள்விகள் வரும். ஆக மொத்தம் நம்ம யூனிட் 4ல ஒரு 40, யூனிட் 6ல ஒரு 40, ஸோ 80 பிளஸ் யூனிட் 5ல வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ். அப்போ டோட்டலா 130 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கேயே வந்துடுது அவுட் ஆஃப் 200. இதோட நம்ம ஆப்டிடியூட் பாடத்தை நம்ம கவர் பண்ற பட்சத்துல 130 + 25 வந்து 155 கொஸ்டின்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் மோர் தென் 3/4 ஆஃப் த ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது 4ல 3 பகுதிகளுக்கும் மேல வந்து நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இந்த 4 சப்ஜெக்டை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிச்சாலே வந்து போதுமானதா இருக்கும். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோல வந்து நான் வந்து இருக்கக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட ப்ரிலிமினரி எக்ஸாமோட சிலபஸை வந்து நான் வந்து டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ சேனல்ல நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த குரூப் 1 சிலபஸோடைய டோட்டல் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். யூனிட் 6னா அதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, யூனிட் 5ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, அதை எப்படி நாம கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான என்டையர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த 155 கொஸ்டின்ஸுக்கும் நாம தயாராகிறது ரொம்ப முக்கியம். பாக்கி இருக்கக்கூடிய அந்த யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸ் ஆகட்டும், யூனிட் 2 ஜியாகிரபி ஆகட்டும், யூனிட் 3ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி,
கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அந்த யூனிட் 3ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாடர்ன் இந்தியாவிலேருந்து அதிகமான கேள்விகள் வரும். ஏன்னா அந்த யூனிட் 3லேருந்து டோட்டலா வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் எதுலேருந்து இருக்கும்னா இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்ற அந்த தலைப்புலேருந்து இருக்க போகுது. ஸோ நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான் வரும். ஏன்ஷியன்ட் இந்தியாவோ இல்லை மெடிவல் இந்தியாவோ உங்களுக்கு வராது. ஒன்லி கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே GS 1ல வந்து ஒரு என்டையர் சப்ஜெக்ட் வந்து இது வந்து கவர் பண்ணிடும். தென் நம்ம சயின்ஸ், ஜியாகிரபி, அப்புறம் இந்த யூனிட் 3 இதை வந்து நம்ம என்டையர்லி ஃபுல்லா ஒமிட் பண்ணாம நான் சொன்ன அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை நல்லா படிச்சுக்கிங்க. சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்க கோ த்ரூ பண்ற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல பிரச்சனை இல்லை. அப்படி ஃபாலோ பண்ணாதவங்க தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ்ல போயிட்டு அந்த PDF-ஐயாவது நீங்க வந்து படிச்சிருங்க. எக்ஸாம் இன்னைக்குன்னா அதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதா இருக்கும். நியூஸ் பேப்பர் வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா ஏப்ரல் 1லேருந்தாவது நியூஸ் பேப்பரை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அது வந்து ப்ரிலிமினரி மட்டும் தாண்ட ஹெல்ப் பண்ணாது, உங்களுக்கு மெயின்ஸையும் உங்களால கிராக் பண்ண முடியும். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த டைனமிக் பார்ட் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஆன்சரை ஸ்ட்ரக்சர்டா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்டர்வியூலையும் உங்களுக்கு கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் நம்ம தாண்டணும் அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க. ஆப்டிடியூட் வந்து எனக்கு நல்லா வரும், கணிதம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து டெய்லி ஒரு 1 ஹவர் இதுக்குன்னு நீங்க அலோகேட் பண்ணா போதுமானதா இருக்கும். மேக்ஸ் சரியா வராதவங்க என்ன பண்ணணும்னா நீங்க இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் நல்லா லேர்ன் பண்ணணும். LCM HCFனா என்ன, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. மென்சூரேஷன்னா ஏரியா அண்ட் வால்யூம்னு உங்க சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டடா 2Dனா என்ன, 3Dனா என்ன, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்லேருந்து நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அதுல இருக்கக்கூடிய 25 out of 25 வந்து தாராளமா உங்களால எடுக்க முடியும். இதற்கான ஒரே சோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரியா நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆப்டிடியூட் பாடத்துல 25 out of 25 தாராளமா எடுக்கலாம். சரி, இப்போ நான் வந்து என்னென்ன படிக்கணும், எந்தெந்த ஏரியாலாம் ரொம்ப முக்கியம், ஃபுல்லா சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா 6 சப்ஜெக்டையும் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதற்கான காரணம் என்னன்னா மெயின்ஸ் தான் நம்மளோட ஃபோக்கஸா இருக்கணும். இப்போ நாம படிக்க போறது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தான். இந்த 2-2.5 மாசம் வந்து நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ப்ரிலிமினரி எக்ஸாம்ல தான் இருக்க போகுது. பட் குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செலக்ஷன் வந்து அந்த மெரிட் எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய மெயின்ஸ் தேர்வுல இருக்கக்கூடிய அந்த GS 1, GS 2, GS 3 ஒவ்வொரு ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பருக்கும் 250 மார்க். அப்போ 750 மார்க்ஸ் ஆச்சு 3 ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பருக்கு. அதோட இன்டர்வியூக்கு ஒரு 100 மார்க் ஆட் பண்ணி 850 மார்க்குக்கு தான் உங்களுக்கு அந்த மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. அதனால நம்ம பிலிம்ஸுக்கு படிக்கும் போதே எந்த சப்ஜெக்டையும் நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த 4 சப்ஜெக்டை நீங்க படிச்சுட்டு சயின்ஸ், ஜியாகிரபி அண்ட் நான் சொன்ன அந்த யூனிட் 3ல இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதை மட்டும் நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எந்த டாபிக் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்க. அதிகமான கேள்விகள் வந்து உங்களுக்கு 1600 அப்படின்ற இந்த இயர்ல ஆரம்பிச்ச அந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பியர் வருகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டாபிக்ல இருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த ஏரியால இருந்து அதிகமான கேள்விகள் வரும். அதுலயும் ரொம்ப முக்கியமா ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து எதுல இருந்து வரும்னா 1917ல இருந்து 1917 அந்த வருஷத்துல ஆரம்பிச்ச 1950 வரைக்கும் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை இப்படிதான் வந்து நம்ம கவர் பண்ணோம். அதே மாதிரி சயின்ஸ், ஜியாகிரபி நீங்க குரூப் 1 மெயின்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா GS 3 ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஜியாகிரபி தான் டாமினேட் பண்ணும். அதுல ஜியாகிரபி வரும், என்விரான்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் அதிகமான ஒரு டாமினேஷன் வந்து கொடுக்கும். இது எல்லாமே எக்கனாமி வந்து நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க. இது வந்து நான் சொல்றது குரூப் 1 மெயின்ஸ்ல GS 3க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி வந்து நீங்க பிலிம்ஸுக்கு படிக்கும் போதே அந்த 6 சப்ஜெக்டையும் கவர் பண்ணிடுங்க. பட் அதிகமான வெயிட்டேஜ் டெய்லி இப்போ இன்னைக்கு என் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறேன்னா டெய்லி நம்ம படிக்கும் போது இந்த 3ல ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும். இப்போ இன்னைக்கு நான் யூனிட் 6 நான் படிக்கிறேன்னா அந்த யூனிட் 6 நான் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் யூனிட் 6 டெய்லி நான் வந்து படிச்சுட்டு இருக்கணும்.
யூனிட் 6 முடிச்சதுக்கு அப்புறம் யூனிட் 5 அப்புறம் யூனிட் 4 3 யூனிட் நம்ம படிக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம், அதாவது ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த 2019 தான் உங்களுக்கு அந்த யூனிட் 8 யூனிட் 9 சொல்லி பழைய சிலபஸ் படி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல பழைய சிலபஸ்ல யூனிட் 8 என்னவா இருந்துச்சோ அதுதான் இப்ப யூனிட் 6 இருக்கு. யூனிட் 9 என்னவா இருந்துச்சோ அதுதான் இப்ப யூனிட் 5 இருக்கு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அந்த 2 பேப்பரும் எப்ப அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2019 தான் அறிமுகப்படுத்துறாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. நான் சொல்றது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் சொல்ல. அப்புறம் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும், இன்ஜினியரிங் சர்வீசஸ்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கலாம், லா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா டிஎன்பிஎஸ்சி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் நடத்திருப்பாங்க. அந்த எல்லா தேர்வுகள்லயும் உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ன்ற அந்த ஒரு தாள் வந்து கட்டாயமா இடம் பெற்றிருக்கும். அதுல இருக்கிற அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் கேள்விகளை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 50 to 60% 50 to 60% வந்து உங்க ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 100% நம்ம ப்ரிப்பரேஷன்ல ஆல்மோஸ்ட் மோர் தேன் 50% வந்து நம்ம இந்த தேர்வுக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். இதை நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன இந்த 4 சப்ஜெக்டையும் நல்லா தெளிவா படிச்சுக்கங்க. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ல நான் சொன்ன அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்ற அந்த ஏரியாவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்கணும். அப்புறம் யூனிட் 1, யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி இப்போ டிசீசஸ் அப்படின்ற அந்த ஒரு டாபிக்ல இருந்து உங்களுக்கு யூனிட் 1 சயின்ஸ்ல அதிகமான கொஸ்டின் வருதுன்னா அந்த டாபிக்கை நம்ம கவர் பண்ணோம். அது மாதிரி வந்து ஒரு 20 டாபிக் இருக்கும் சயின்ஸ்ல ரிப்பீட்டடான ஏரியா. அப்புறம் ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய ரிப்பீட் ஆகக்கூடிய அந்த ஏரியாவை மட்டும் நம்ம இப்போதைக்கு கவர் பண்ண போறோம். சொன்ன இந்த அப்ரோச்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ற பட்சத்துல தாராளமா உங்களால குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ் என்னன்னா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை நாம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும்னா ஒரு டெஸ்ட்டை நம்ம எழுததான் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்றதை நோக்கி நகர்றோமா அப்படின்றது நமக்கு அப்போதான் தெரிய வரும். அதுக்கு நீங்க வந்து ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து நீங்க கட்டாயமா எடுத்தாகணும். அது வந்து நீங்க நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஆஃபர் பண்றோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்கான லிங்கை வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஷெடியூல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமா அந்த டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஷெடியூல் வந்து நான் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4, தென் ஆப்டிடியூட், இந்த 4 ஏரியாவுக்கும் நான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருப்பேன். டெஸ்ட் பேட்சோட ஷெடியூலை வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்ல தரேன். டெஸ்ட் பேட்சை நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய அந்த ஷெடியூல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுல இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் தென் அந்த டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாராளமா அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த குரூப் 1 தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாமை நம்ம எப்படி கிளியர் பண்றது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியை மேலோட்டமா நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை தொடர்பா டீட்டெயில்டு சிலபஸ் அனாலிசிஸை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணி என் சேனலை நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதுல தெளிவா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி நம்ம டீகோட் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, பகுதி வாரியா நான் வந்து பிரிச்சு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த குரூப் 1 ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான ரிப்ளையை நான் உடனே உங்களுக்கு ஷேர் பண்றேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.